சிரிக்குதுங்க. நான் ஒழிய மாட்டேன்டா. கோட்டாளா உங்க கொட்டத்தை அடக்கிற வரைக்கும் நான் ஒழிய மாட்டேன்டா. இவங்க உங்களுக்கு புதுசா வந்த டீச்சர். நின்னா அடி, உட்கார்ந்தா உத, பேசினா குத்து. அட, இந்த டீச்சருக்கு சொர்ணம் இருக்க, அடிப்பட்டா வலிக்கும் போல இருக்கு. பழைய குண்டி டீச்சர் ஐடியான்னா பேசாம இருக்கும். ஆமா, உங்களுக்கு டீச்சரா வர்றவங்க ஒண்ணு பேசாம இருக்கணும், இல்ல குண்டா இருக்கணும். நீங்க வாங்க ஒளி டீச்சர், நீங்க வாங்க. என்னது மரியாதை இல்லாம? யார கூப்பிடுற? புது டீச்சர் வர சொல்லுங்க. உங்களை தான் கூப்பிடுங்க. உங்க பேர் என்ன? மாலதி. என்ன மாலதி? வெறும் மாலதியா? செல்லம் போட்ட மாலதி. அதெல்லாம் என்ன பையன் நிமிஷம் கேட்கலாம், சொல்லுங்க. உங்களுக்கு வேற வேணுமா வேண்டாமா? நீங்க நினைக்க போறதில்ல. நான் சி மாலதி. சி மாலதி? கிராக் மாலதியா? உங்களுக்கு என்ன சொல்லி தர தெரியும்? பாட்டு சொல்லி தருவேன், ஆட சொல்லி தருவேன், விளையாட சொல்லி தருவேன். ஐயோ, படிப்பு சொல்லி தர தெரியுமா? ஓ, நல்லா தெரியும். அப்போ டேஞ்சர் ஆச்சே. ஐயோ, குறுக்கு விசாரணை போதும்பா. இனிமே நீங்க எல்லாரும் இவங்க கிட்ட மரியாதையா நடந்துக்கணும். முயற்சி பண்றோம். இன்னும் ஏன் நின்னுகிட்டு வாங்க, நீங்க இருக்க வேண்டிய ரூமை காமிக்கிறேன். இனிமே டீச்சருக்கு வேண்டியதெல்லாம் நாங்க தான் பாத்துக்குவோம். எப்பா, என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கவா இல்ல போகவா? கீழே போய் சித்தப்பா வந்தா சிக்னல் தாங்க. உருப்பிடுங்க இருங்க. அக்கிரமத்தை பாத்தீங்களா? இதுங்களை வச்சு நீங்க எப்படித்தான் சமாளிக்க போறீங்களோ? இது இருக்குதே, உடம்பத்தான் வளர்த்து வச்சிருக்குது, அறிவு வளரவே இல்லை. சுருக்கமா சொல்ல போனா சரியான ஜடம், லகார் இல்லாத குதிரை. கிடைக்கிறத பாருங்களேன். இது இருக்குதே, கண்ணாடியோடவே பிறந்திருக்குது. காகிதத்துல மை பட்டிருக்க கூடாது. அதை ஒரு எழுத்து நினைச்சு இஷ்டத்துக்கு எதையாவது படிச்சு வைக்கும். இந்த வேடம் பரம்பரை வேட்டையாடிட்டே இருப்பான் உண்டி வில்லாத. அதுங்கடா விரல கட்டாரு சுண்டி விரல் ஆன வரைக்கும் விட போறது இல்ல. இது கொஞ்சம் பரவாயில்ல, முந்தானி மாத்திரம் தான் பிடிச்சு எடுக்கும். பாப்பா, அது பாப்பா. நீ நல்ல பாப்பாவா? உனக்கு எதுமா ரொம்ப பிடிக்கும்? எனக்கு கடவுள் தான் ரொம்ப பிடிக்கும். வெரி குட். உனக்கு யாருமா சொல்லி தந்தாங்க? நான் இல்ல. ஐயா, இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இங்க இருந்தா கண்ணாடி பட்ட டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. வரும்போது கண்ணாடியோட வந்தாங்க, போகும்போது கண்ண கட்டு போட்டுட்டு போறாங்க. உண்டிகள் கைங்கரியா. நம்ம எப்படி ராஜினாமா தானே? சேச்சே, என்கிட்ட அப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்க. கண்ணாடி இல்லைங்கிற தைரியத்தை சொல்றீங்களா? மாட்டி விட்டு கையோட உடைப்பானுங்க. டீச்சர், நீங்க தங்க வேண்டிய ரூம் போங்க. நாங்க எப்பவுமே புதுசா வர டீச்சருக்கு ஒரு வரவேற்பு கொடுப்போம். வரவேற்போட சரி. நீங்க பேசாம இருங்க. சம்மதமா டீச்சர்? ஓ, வரல. சரி, வாங்கடி போலாம். வாங்கடி. மாமா, நீங்க எங்க எங்களோட வரீங்க? நல்லப்பா நல்லப்பா. கீழே போயிருங்க. சரிப்பா சரிப்பா. இடுப்போட இருக்க மாட்டான், சொக்காய் பிடிச்சி உடக்கி வைக்கிறான். மாமான இடையில மரியாதை வேற. இது ஒண்ணும் சரியில்லை. டீச்சர், இதுதான் உங்க ரூம். ஐசி, ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, சீக்கிரம் நிக்கிறேன். ஆமா, இப்ப யாரு எனக்கு வரவேற்பு கொடுக்குறீங்க? இதோ இவன் தான். நான் ஒண்ணும் ஏமாறல. வெளியூர்ல இருந்து வந்த என்ன முதல்ல குளிக்க வச்சீங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு எங்க மேல கோவம் வரல? எனக்கு எதுக்கா கோவம் வரணும்? நீங்க என்ன தவறு செஞ்சீங்க? எனக்கு இந்த விளையாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாச்சா? என்ன இவ்வளவு தண்ணி? கண்டா, இந்த வாட்டி என்ன பெரிய முதலாளி வந்தாச்சு, உங்களை உடனே பார்க்கணுமா? இதோ ஒரு நிமிஷம், புடவையை மாத்திட்டு வந்துடுறேன். இப்படியே வாங்க. ஐயோ, இப்படியே வா. கூட்ட உடனே வரலன்னா கோச்சுக்குவான். என்ன இது ஈரப்புடவையோடயா வா? அதனால என்ன, முன்னை விட பார்க்கறதுக்கு இப்பதான் பெட்டரா இருக்கீங்க. வாங்க. அதுல இப்படி வந்தாதான் அவனுக்கும் பிடிக்கும். வாங்க வாங்க. என்னாச்சு? நம்ம எதிர்பார்த்தபடி ஒண்ணுமே இல்ல. அவங்க சந்தோஷம்
சந்தோஷமா இருக்காங்க. ஐய இவர்தான் உங்க முதலாளியா? ஆமா, அவர்தான் முதலாளி. நீங்க என்ன இவன்ற தொத்துவாயா? இல்லைங்க, அவரை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. அதுல எங்க முதலாளி இருக்குதே, கத்துனே தவிர ரொம்ப நல்லது. சும்மா தைரியமா வாங்க. எதுக்கும் நீங்களும் துணைக்கு வரீங்கல்ல? ஆனா வந்துட்டே இருக்கேன். சரிங்க. 1922 எங்க முதலாளி 22 இப்ப 40-45 வயசு ஓடணுமே அவருக்கு. 1942 ஆகஸ்ட் போராட்டம் வேற விருச்சிக லக்னத்துல பிறந்தாரு. அதனாலதான் இவ்வளவு கோபக்காரா இருக்காரு. மத்தபடி ஒண்ணும் இல்லைங்களே. நீங்க தைரியமா போங்க. வந்தது தெரியும். பாஸ்கர், இதுல ஒரு விசேஷம் தெரியுமா? நம்ம வீட்டு பசங்களை பார்த்ததுக்கு அப்புறம் கூட வாத்தியாரமா வேலைக்கு ஒத்துக்கிட்டாங்க. ராமு, உங்க பேரு? மாலதி. பெரிய வாயாடியா இருப்பீங்க போல் இருக்கு. உங்களை யாருன்னு புரிஞ்சுக்காம தவறா பேசிட்டேன். டாக்டர் விஜயன் உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கிறார். எனக்கு வேண்டியதெல்லாம் குழந்தைகளை நல்லா கண்டிச்சு வழிக்கு கொண்டு வரணும். என்னுடைய அபிப்பிராயம் ஒண்ணு சொல்லணும்னு ஆசை. உங்ககிட்ட பயமா இருக்கு. என்ன போல பணக்காரங்க உங்களை போல உள்ளவங்க கிட்ட அபிப்பிராயம் கேட்கலன்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது. தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நான் சொன்னதையெல்லாம் காலையில நடந்ததெல்லாம் நான் மறந்துட்டேன். குழந்தைகளை பாத்தீங்களா? ஓ, உங்களுக்கு வரவேற்பு கொடுத்துட்டாங்களா? பார்த்தாலே தெரியுது. எனி கம்ப்ளைண்ட்ஸ்? எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கதான் நீங்க தவறு செய்யக்கூடாது. குழந்தைகள் கிட்ட உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசமோ பரிவோ இருக்கவே கூடாது. அவங்க கிட்ட கண்டிப்பாகும் உங்களை கண்டாலே பயப்பட முடியாம நீங்க நடந்துக்கணும். யூ ஃபாலோ? மன்னிக்கணும். அவங்க நீங்க கடுமையா நடத்துறதுனால நீங்க வீட்டுல இல்லாத போது சுதந்திர உணர்ச்சியில விஷமங்களை அதிகமா செய்யறாங்கன்னு நான் நினைக்கிறேன். குழந்தைங்க எப்பவுமே மலரை போல மிருதுவானவங்க. மலர்ல இருக்கிற முள்ள நீக்க அது தீயில போட்டா மலர் கருகிறோம் இல்லையா? நாம முள்ள வேறு விதமா தானே எடுக்க முயற்சி செய்யறோம். அதே போல அவங்க போற போக்குல போய் தான் குழந்தைங்களை நம்ம வழிக்கு கொண்டுட்டு வரணும். ஏமா மலருங்கிறீங்க முள்ளுன்றீங்க? வாத்தியாரம்மா வேலைக்கு வரதுக்கு முன்னால தோட்டம் வர பாத்தீங்களா? ராமு, நீங்க உங்க இஷ்டப்படியே செய்யலாம். எனக்கு வேண்டியதெல்லாம் இந்த குழந்தைகளுடைய கட்ட குணம் எல்லாம் மறைஞ்சு அவங்களும் வாழ்க்கையில முன்னேற வழி செய்யணும். அது என் கடமை. சாப்பிட போலாம். இதோ ஒரே நிமிஷம். ஏன் ராதா, முள்ளங்கடா? இதோ கொண்டா கொண்டா. கீதா, முள்ள பார்த்து கிடைக்காதே. டீச்சரை எப்படியாவது இங்கதான் உட்கார வைக்கணும். பாவம் டீச்சர். வேண்டாம் கீதா. என்னது பாவம்? இந்த டீச்சரை எப்படியாவது விரட்டணும். நீ பேசாம இரு. சரி, எல்லாரும் உங்க இடத்துல போய் உட்காருங்க. ரொம்ப கண்டிப்பு. சாப்பாட்டு டேபிளுக்கு கிட்ட வர நேரத்தை தவிர காரணம் அவனுக்கு நல்லா சாப்பிடணும். நல்லா சாப்பிடணும். உனக்கு உடம்புல கொட்டிக்க ஏன் மேல பழிய போட்ட? அதுதான் உங்க இடம். இது டீச்சர் இடம். டீச்சர் இங்க உட்காருங்களேன். உட்காருங்க உட்காருங்க. குழந்தைங்களுக்கு தகவல் வேணாம். ஏமா குழந்தை குழந்தை நான் இது உட்காரலாமா? என்னாச்சு? ஒண்ணுமில்ல, முதுகுல சுருக்கிட்ட மாதிரி இருந்தது. முள்ளு குத்துற மாதிரி வலிச்சிருக்குமே. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, இப்ப சரியா போச்சு. ஓ, சாப்பிடுமா. ஒண்ணும் கூச்சப்படாதீங்க. நல்ல வசதியான வீடு. இருக்கிற வரைக்கும் தின்னே கேட்டுடுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? அது வேற யாரும் இல்ல, இந்த வீட்டு வேலைக்காரி பாப்பமா. நாங்க சாப்பிடணும் இல்லையோ, அவ சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். தட்டை போட்டு துரத்திடுவோம், தனியா உட்கார்ந்து தின்னுக்குவா. இல்லவா? டே ராம், வளராதே. ஒண்ணு இல்ல மாலதி, இந்த பாப்பம்மாவோட குடும்பமே தலைமுறை தலைமுறையா எங்க வீட்டுல வேலை செய்யறவங்க. அதனாலதான் நாங்க சாப்பிடும் போது அவங்கள சாப்பிட சொல்றது இந்த வீட்டு வழக்கம். பாப்பம்மா, நீ போய் சாப்பிடு. பேருதான் பாப்பம்மா. நல்ல சிவகோயில் காண மாதிரி ஒரு உடம்பு, நடையில ஒரு குச்சிப்புடி நடனம். நீங்க சாப்பிடுங்க.
பாஸ்கர், ஏன்பா பேசாம உட்கார்ந்துட்டு இருக்க? சாப்பிடுப்பா. அவ வந்து போறதுக்கு அப்புறம் நான் கூப்பிட்டுருக்கலாமே. அதனால என்னப்பா, நாளையில இருந்து அப்படியே செஞ்சா போச்சு. சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்தானே. பாஸ்கர், பெரிய விஷயத்தெல்லாம் சின்னதா இருக்க முதல்ல கத்துக்க. அதுக்கப்புறம் சின்ன விஷயம் எல்லாம் பெருசாக தெரியாது, தெரியுமா? எப்படிங்க வேளாங்க ரொம்ப பெரிய சமாதானம் இது. அம்மா என்ன சூப் பண்ணலாமா? புது மாதிரியா பழகுறீங்க? டீச்சர் வந்தா மரியாதையா எழுந்து நிக்க வேண்டாமா? நின்னோம் தப்பா? மரியாதை பாடம் படிக்கும் போதும் நம்ம 4 பேர் பார்க்கும் போதும் இருந்தா போதும். இப்ப நீங்க எப்பவும் போல சந்தோஷமா இருக்கலாம். நீங்க ரொம்ப நல்ல டீச்சரா இவ சொன்னா. நான் பொல்லாத டீச்சர். நோ, யூ ஆர் ரியலி ஸ்வீட். டீச்சர், நீங்க சாப்பிடும் போது சேர்ல முள்ள வச்சத எங்க சித்தப்பாட்ட சொல்லிடுவீங்களோன்னு நாங்க பயந்தே போயிட்டோம். சே, நீங்க உங்க சந்தோஷத்துக்காக விளையாட்டுக்காக செஞ்சதெல்லாம் சித்தப்பாட்ட சொல்லலாமா? நான் அந்த விளையாட்டை ரொம்ப ரசிச்சேன். அப்ப நாளைக்கு பெரிய சப்பாத்தி முள்ளா மாத்த வைக்கலாமா? ஓ, வைக்கலாமே. எதுக்கு முன்னாடியே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. நான் உட்காராம இருக்கேன். சரி வாங்க, நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் போய் படிப்போம். தூக்கம் அவ்வளவு சீக்கிரம் வராது. நான் கொஞ்ச நேரம் புஸ்தகம் படிச்சுட்டு தான் வருவேன். அதெல்லாம் நாளை படிக்கலாம். முதல்ல அந்த புஸ்தகத்தை இப்படி கொண்டா. ராதா, அந்த உண்டு வில்லி எப்படி கொடு. தரமாட்டேன். நான் சொல்றபடி கேட்டா நாளைக்கு வெடிக்கிற துப்பாக்கியை வாங்கி தருவேன். தட்ஸ் குட். சுதா, வாங்க. உலகை வெல்லுங்களே, சிறிய வயதில் அறிவை வளர்த்து உலகை வெல்லுங்களே. உள்ளங்கள் பேசட்டும், பிள்ளைகள் தூங்கட்டும். மஞ்சத்தில் மான் குட்டி கொஞ்சட்டும், கண் பொட்டி ஆரிரரோ. செல்வங்களே, தெய்வங்கள் வாழும் நெஞ்சங்களே, சிறிய வயதில் அறிவை வளர்த்து உலகை வெல்லுங்களே, சிறிய வயதில் அறிவை வளர்த்து உலகை வெல்லுங்களே. காலம் என்பது உன் வரவுக்காக காத்திருக்கும் கனியை போன்றது, கனியை போன்றது. காலம் என்பது உன் வரவுக்காக காத்திருக்கும் கனியை போன்றது, கனியை போன்றது. நாளை என்பது உன் நன்மைக்காக பூத்து நிற்கும் மலரை போன்றது, மலரை போன்றது. கண்மையின் வண்ணத்தில் உண்மைகள் மின்னட்டும் உள்ளங்களே, தெய்வங்கள் கூடட்டும், தாலாட்டு பாடட்டும் ஆரிரரோ. செல்வங்களே, தெய்வங்கள் வாழும் நெஞ்சங்களே, சிறிய வயதில் அறிவை வளர்த்து உலகை வெல்லுங்களே, சிறிய வயதில் அறிவை வளர்த்து உலகை வெல்லுங்களே. செல்வங்களே.
நிமிர்ந்தவனுக்கு நிழலும் பகையே, துணிந்தவனுக்கு கடலும் சிறிதே. கொல்லும் பூதம் பேய்கள் எனவே எண்ணும் எண்ணம் கூடாது 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 கூடாது. கீதா, என்ன புது டீச்சர் கரல் நல்லா இருக்குல்ல? ஆமா ஆமா, இதுக்கு முன்ன அந்த டீச்சர் பாடுறேன்னு சொல்லிட்டு அழும். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.